அவ்வளவாய் அன்பு வைத்த இயேசுவை போல இவ்வுலகில் இனி வேறு யாரும் இல்லையே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு ஒரு சந்ததியை தந்திருக்கிற நம்ம முதலாவது மகனுக்காக ஜெபிப்போம். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி 25ஆம் வருஷம் அருமையான மகன் பிறந்த நாள். ரொம்ப நாள் ஆச்சு என்றாலும் தாயின் வீட்டிலேருந்து இப்போது தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கு. ஐசக் ஜோ அல்ல, ஐசக் சாம். ஆமேன். அல்லேலூயா. மைக்கு பிடிச்சிட்டா விடமாட்டான். ஆக தன்மணி மகனுக்கு ஜெபிப்போம்மா. ஆண்டவரே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் கிருபையாக நீ தந்த அருமையான சந்ததிக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஐசக் சாம் என்ற அந்த அருமையான பெயரை உம்முடைய மகனுக்கு நாங்கள் சூட்டுகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த பிள்ளையை உம்முடைய பெற்றோர் வளர்க்க வேண்டிய பிரகாரமாக வளர்க்க, போஷித்து காப்பாற்ற வேண்டிய விதமாக காப்பாற்ற, நடத்த வேண்டிய பிரகாரமாக நடத்த இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் விசேஷத்தை கிருபை தருவீராக ஜெபிக்கிறோம். நீர் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, உம் தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, உம் தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, உம் தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களையும் குடும்பமாய் சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக திருமணம் முடிந்து 11 ஆண்டுகள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்போம். ஆனால் கடந்த ஒரு 5 வருடமாகவே எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போல. கர்த்தர் கொடுத்தா மாத்திரம் போதும் தான் விசுவாசமாக இருந்தோம். அதே போல் நாங்களும் ஜெபித்தோம். சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். விசேஷமாக பாஸ்டம்மா, ஐயா, பிரதர், சிஸ்டருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக பின்மாறு ஜபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் எங்களுக்காக என் பேரை சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஜெபிப்பாங்க. திவ்யாவுக்கு சீக்கிரம் குழந்தை உண்டாகணும் அப்படின்ட்டு பாஸ்டம்மா ஒவ்வொரு வாரமும் பிரயாசப்பட்டு எங்களுக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தர் எங்கள் சிறுமியை மாற்றி கர்த்தர் இந்த நாட்களில் அற்புதத்தை செய்தார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எவ்வளவோ அந்த ப்ரெக்னென்ட் டைமில் கூட ஒரு 5 மந்த் ஆகிற போது பிபி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது கூட கர்த்தர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இம்மட்டுமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் மகனை பெற்றெடுக்க கிருபை செய்தார். மகன் கரு உண்டானது முதல் ஆண்டவர் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்தினார். அதே போல் எனக்கு இருக்கிற எல்லா விதமான பாதிப்புகள் இருந்தும் கர்த்தர் இம்மட்டுமாக எப்படி இது முடியும் என்று ஒவ்வொருவரும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஆண்டவர் எங்களை நடத்தினார். அநேகருடைய கண்கள் ஆச்சரியப்படத்தக்கமாய் ஆண்டவர் எங்களை இம்மட்டுமாக நடத்தி இந்த சபையில் பெரிய சாட்சியாய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் நாங்கள் பிரயாசப்பட்டு கடந்த 2 வருடங்களாக வீடு கட்டணுன்ட்டு பிரயாசப்பட்டிருந்தோம். கர்த்தர் அதையும் சிறப்பாய் கட்டி முடிக்க கடந்த நாட்களில்
பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் அதையும் கிருபை செய்தார். இந்த வருடத்தில் எங்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து எங்களையும் சாட்சியாய் குடும்பமாக இந்த சபையின் நடுவில் மற்றவர்கள் முன்னாடி எல்லார் முன்னாடியும் சாட்சியாய் நிறுத்தனுக்காக என் கர்த்தரை ஸ்தோத்திரித்து என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக.